வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 16/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங் பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குது நண்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்கு நண்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/6/5. இந்த 9/6/5க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்குன்பா. 9/6 ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அப்படியே 6/9ன்னு கொடுத்துருக்கோம், மிஸ் ஆகிருக்கு. இதில் 6/9ன்றது 2 செட்டில் கொடுத்துருக்கோம். 6/5 நம்ம கொடுக்கல, 9/5 நம்ம வந்து கொடுக்கல, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முதல் நாள் தான் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருந்தோம். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி கொடுத்துருக்கோம். இது 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6/9/5 அப்படின்றது ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன். இந்த 6/9/5 பார்த்திங்கன்னா 9/6/5 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிங்க பாக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங்க்கு வந்து சூப்பராகவே வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம சொன்ன மாதிரியே இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே பாக்ஸை தான் நம்ம வந்து 6/9/5 இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே 6/5 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 6/9 கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6/5 பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 6/9 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஒரு அற்புதமான வெற்றி. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான வெற்றி எடுத்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி. போர்டு விசாமல் வெற்றி கிடச்சிருக்கு. ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம். ஆல்போர்டு நம்மளுக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 9/1/2. இந்த 9/1/2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2/9 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் சரி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 5/2/9 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2/9 அப்படின்றது ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 2/9 இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. மற்றது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. இங்கே 4/2/9ன்னு கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஏசி, ரெண்டுமே ஏசி கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டில் 5ஆம் நம்பர் நம்மளுக்கு உள்ளே வந்திருந்தோம் அப்படின்னா ஆல்போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும், ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 6 மணியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் 9/1/2க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 5/4/0. இந்த 5/4/0க்கு பார்த்திங்கன்னா 4/0 2 நம்பருமே கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பிசியில் அப்படியே மாறி வந்திருக்குது. நம்ம வந்து 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 4/0 அப்படின்றது பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு 2 செட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4/0/3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பதில் 5ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 4/0 பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்போர்டு மிஸ் ஆகிருக்குன்பா. நேற்று நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்ச அதே ட்ரிக்கில் கிடச்சதுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி எடுத்திருக்கோம். 6 மணிக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கும் 2 நம்பர் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல்போர்டு மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு இங்கே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு 16/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் 30, பி போட பொறுத்த வரைக்கும் 87, சி போட பொறுத்த வரைக்கும் 15. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 37, 38, 31, 71, 75, 35. ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா 31, 35.
பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 381 385 371 375 081 075. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 371 375. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 15 15லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 5-6 5-8 5-7 6-8 6-7 1-8. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 5-6 6-8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5-6-8 5-6-7 5-1-8 5-1-7 0-6-8 0-1-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 5-6-8 0-6-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8-0 8-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு இதுங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அது பாருங்கள் 6-2 2-4 2-7 5-7 6-7 3-2. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 2-7 2-5. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-2-4 6-2-7 6-5-4 6-5-7 3-2-4 3-5-7. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 4-2-7 5-2-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கேசிங் இல்லாமல் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 11 55 88 00 அப்படின்னு 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கேசிங்கில் எந்த செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.